அக்டோபர் 16 வியாழக்கிழமை. ரூத். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத் 2:12. இன்றைக்கு நாம் ஒரு அன்பான சகோதரியை சந்திக்கவிருக்கிறோம். அவருடைய பெயர் ரூத் என்பதாகும். ரூத் என்ற வார்த்தைக்கு நட்புக்குரியவள் அல்லது சிநேகிதி என்பது அர்த்தமாகும். ரூத் ஒரு புறஜாதி பெண், மோவாபிய வம்சத்தை சேர்ந்தவள். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவள். லோத்துவுக்கும் அவருடைய மகளுக்கும் பிறந்த சந்ததியானபடியால் கர்த்தர் மோவாபியரை வெறுத்தார். பஞ்சகாலத்தில் அடைக்கலம் தேடி மோவாபிய தேசத்துக்கு சென்ற எலிமெலேக்குக்கும் நகோமிக்கும் பிறந்த 2வது மகனை ரூத் விவாகம் செய்தாள். தன் கணவன், அவன் சகோதரன், தகப்பன் இவர்களின் மரணத்திற்கு பின்பு ரூத் தன் மாமியாரை பின்பற்றி இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பினாள். அவளுடைய உள்ளம் இஸ்ரவேலின் தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தது. ஆபிரகாம் புறப்பட்டது போல தன் தேசத்தையும் தன் ஜனங்களையும் தன்னுடைய சுற்றத்தாரையும் விட்டு கர்த்தரை நம்பி இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்றாள். இதனால் ரூத்தினுடைய வாழ்வு வறுமையிலிருந்து நிறைவுக்கு மாறியது. இழப்பிலிருந்து துதித்தலுக்கு உயர்த்தப்பட்டது. வாழ்க்கையின் குறுக்கு சந்தியிலே நின்று ரூத் அன்றைக்கு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டியதாயிற்று. அவள் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடாமல் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தகப்பனான தேவனாகிய கர்த்தரை தன் வாழ்வின் பங்காக கொண்டாள். ரூத் 1:16-17. தான் செய்த தீர்மானத்தை ரூத் தன் மாமியாரோடு பகிர்ந்து கொள்ளும்போது, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமேயல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தார். கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ரூத் 1:16-17. இயேசுவை சீஷர்கள் பின்பற்றினதினால் அப்போஸ்தலரானார்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான், தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். நித்தியத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு சீயோன் மலையின் மேல் நிற்கிறவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரையும் நகோமியையும் பின்பற்றி வந்த ரூத்தின் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். ரூத்துக்கும் போவாசுக்கும் கர்த்தர்தாமே திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்களுக்கு ஓபேத் என்ற மகன் பிறந்தான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். ரூத் 4:22. தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளாகிய நாமும் ரூத்தை போலவே கர்த்தரை பின்பற்ற வேண்டும். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். சங்கீதம் 63:7.